திருச்சி NITயின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவில் கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ராமசுப்பிரமணியனுக்கு அலுமினி விருது வழங்கப்பட்டது. திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் பொன்விழா கொண்டாட்டம் நடந்தது. இவ்விழாவில் தமிழக கவர்னர் ரோசையா, தி ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், இன்கிரெடிபிள் NIT T ஆகிய புத்தகங்களை வெளியிட ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பெற்றுக் கொண்டார். விழாவில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பேசிய போது, சர்வதேச அளவில் தலைசிறந்த 200 உயர்கல்வி நிறுவனங்களில் இந்திய கல்வி நிறுவனங்கள் எதுவும் இல்லை என்ற தனது மனக்குறையை கடந்த 2 ஆண்டுகளாக தெரிவித்து வந்ததாக கூறினார். தற்போது சிவில் மற்றும் எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் பிரிவில் டாப் 50 கல்லூரிகளில் சில IIT-கள் இடம்பெற்றிருப்பது இந்திய உயர்கல்வி நிலையங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக ஜனாதிபதி கூறினார். பிரிக்ஸ் நாடுகளிடையேயான டாப் 20 கல்லூரிகளில் 5 இடங்களை இந்திய கல்வி நிலையங்கள் பெற்றிருப்பதாகவும், ஆசியாவில் டாப் 100 கல்வி நிலையங்களில் இந்த ஆண்டு 10 இடங்களை இந்திய உயர்கல்வி நிலையங்கள் பிடித்து சாதனை படைத்திருப்பதாகவும் ஜனாதிபதி பிரணாப் பட்டியலிட்டார். சர்வதேச தரவரிசை பட்டியலை இந்திய கல்வி நிலையங்கள் மிக முக்கியமானதாக கருத்தில் கொள்ள வேண்டுமென வேண்டுகோள் விடுத்த ஜனாதிபதி பிரணாப், தரவரிசை பட்டியலில் கல்லூரிகள் இடம்பெறுவதால் மாணவர்களின் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுவதோடு மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் அளிக்கும் என்றும் கூறினார். According to prominent international surveys on universities, Indian institutions, whether NIT or IIT or any university, is not included and does not figure in the top 200 universities of the world. There has been some improvement in the recent years. Some of our IITs are in the top 50 in civil and electrical engineering. 5 institutions are amongst the top 20 universities amongst the BRICS nations. Number of Indian institutions in the top 100 in Asia has increased to 10 in the year from 3 in 2013. NIT in particular, your institution should take a cue from successful Indian institutions. இவ்விழாவில் 32 பேருக்கு அலுமினி விருது வழங்கப்பட்டது. கணினி அறிவியல் துறையில் சிறப்பாக பணியாற்றிய பேராசிரியர் டாக்டர் ராமசுப்பிரமணியனுக்கு கான்பூர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சேர்மன் அனந்தகிருஷ்ணன் விருது வழங்கி பாராட்டினார். During the years 2005 and 2009, belongs to the 1984 batch of ECE from REC Trichy, Dr. N. Ramasubramanian. இவ்விழாவில் தமிழக அமைச்சர்கள் பழனியப்பன், பூனாட்சி, திருச்சி கலெக்டர் ஜெயஸ்ரீ முரளிதரன் மற்றும் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்.